ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்படிக்கு வாங்க. இன்றைக்கி நாம் அடுப்படியில் ரேஷன் கோதுமையை யூஸ் பண்ணி எப்படி சாஃப்டான கோதுமை மாவு அரைக்கலான்றதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் 2-3 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அரைக்கிற கோதுமை மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க என்னென்ன டிப்ஸுன்னு பார்க்கலாம். நான் ரேஷன்லேருந்து 2 கிலோ கோதுமை வாங்கியிருக்கேன். இந்த கோதுமையில் நிறைய தூசி இருக்கும். அதனால் நான் முறத்தை வச்சு புடச்சிட்டு இந்த கோதுமையை சுத்தம் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கோதுமையை ஃபஸ்ட்டு நல்லா புடச்சிட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் எவ்வளோ நல்லா புடைச்சாலுமே இந்த கோதுமையில் கொஞ்சம் டஸ்ட் இருக்க தான் செய்யும். அதனால் இந்த கோதுமையை 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வாஷ் பண்ண கோதுமையில் சின்ன சின்ன கல், மண் துகள்கள்லாம் இருக்கும். நான் அரைக்கிற மாதிரி கோதுமையை தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா சின்ன சின்ன கல், மண் துகள்கள்லாம் இல்லாமல் உங்களுக்கு சுத்தமான கோதுமை கிடைக்கும். சுத்தமாக தண்ணி இல்லாமல் இந்த கோதுமையை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கோதுமையை புடச்சி வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கோதுமையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கோதுமையை நம்ம தனியாக அரைக்க போகிறதில்ல. இது கூடவே வெள்ளை சோயா இருக்கு இல்லையா, அதை 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. இந்த கோதுமையை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெயில் அடிக்கிறதுனால ஒரு நாள் ஃபுல்லாக காய்ஞ்சாலே போதும். இந்த கோதுமை நல்லா காஞ்சிரும். சரியாக வெயில் இல்லைன்னா நீங்கள் இந்த கோதுமையை 2 நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம வெள்ளை சோயா சேர்த்து அரைக்க போகிறோம் இல்லையா, அந்த வெள்ளை சோயாவை ஒரு பேனில் போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சோயாவை நீங்கள் வெயிலில் காய வச்சும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி பேனில் ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம். வறுத்த சோயாவை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோதுமை கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது ரெண்டையுமே நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த கோதுமை மாவை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. அந்த கோதுமை மாவு சூடாக இருக்கும். ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அதில் அந்த கோதுமை மாவை நல்லா பரப்பி விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த கோதுமை மாவில் செய்கிற சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு இதில் சப்பாத்தி செஞ்சு காமிக்கிறேன். நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நம்ம கடையில் கோதுமை மாவு வாங்கி சப்பாத்தி செய்வோம் இல்லையா, அதை விட இந்த கோதுமை மாவில் செய்கிற சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக வரும். பிசைஞ்ச கோதுமை மாவை நான் சின்ன சின்ன உருண்டைகளாக்கி சிலிக்கான் ஷீட்டில் போட்டு தான் சப்பாத்தி தேய்க்கிறேன். இந்த சிலிக்கான் ஷீட்டை யூஸ் பண்ணி நீங்கள் சப்பாத்தி தேய்ச்சிங்கன்னா மாவு கொஞ்சம் கூட ஒட்டாது. எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி சப்பாத்தியை தோசைக்கல்லில் போட்டுக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணி சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் ரேஷன் கோதுமையில் சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.